அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அழகு தமிழிலே கொடைமடம் என்றொரு சொல் உண்டு. பெருங்கொடையாளர்களாக அறியப்படுபவர்களை இந்த கருத்தோடு கூடி இந்த திறமை உடையவர்கள், கொடைமடம் என்கிற பண்பு நிறைந்தவர்கள் என்று எடுத்துச் சொல்லுவார்கள். நம்மிடம் காசும் பணமும் இருந்தால் அது இல்லாதவர்களுக்கு உதவும்படியாக இருத்தல் இது கொடையினுடைய ஒரு அங்கம்தான். ஏழைகள் கல்வி கற்பதற்கு உதவுவதும், திருமணத்திற்கு உதவுவதும், உடல் நோய் முதலியவைகளாலே துன்பப்படுபவர்களுக்கு அந்நோய் நீங்க மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பது என்று இப்படி கொடை குணத்திலே பல்வேறு வகைகள் உண்டு. ஆனால் நாம் செய்யக்கூடிய கொடை உலக இயல்பிலே, உலக விதியின்படி இப்படியெல்லாம் கூடவா செய்வார்கள் என்று மற்றவர்கள் கருதும்படியாய், ஆச்சரியப்பட்டு நிற்கும்படியாய், இது இயற்கை விதி போல இல்லையே என்று நினைக்கும் அளவிற்கு இருக்கும் பட்சத்தில் அதை கொடை மடம் என்று கொண்டாடி சொல்லுவார்கள். முல்லைக்கு தேரை கொடுத்த பாரி அரசனை எல்லோரும் கொண்டாடுவார்கள். காட்டிலே வளர்ந்திருக்கக்கூடிய பல செடிகளில் ஒன்று ஒரு முல்லை கொடி. அது மிகவும் மெலிதாக இருப்பதால் அதற்கு பற்று கொம்பு ஒன்று வேண்டும். பந்தலிலே அந்த கொம்பை பிடித்து கொண்டுதான் முல்லை கொடி படரும். அது கொம்பில்லாது காற்றில் அசைந்து துடிப்பதை பார்த்து இரக்கம் கொண்ட இந்த அரசன் தன் தேரையே கொடுத்தான் என்பதை நினைத்து பார்க்கும்போது ஒரு முல்லை கொடிக்காக யாராவது தேரை கொடுப்பார்களோ என்று தோன்றும். ஆனால் அன்பின் வழியிலே கருணையோடு கூடி கொடை குணம் அங்கே அளவில்லாத, கட்டுக்கடங்காத காட்டாறு போலே புறப்பட்டு வரும்போது இன்ன செய்கிறோம் என்று அறியாத நிலையிலே இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கும் என்பதுதான் இதனுடைய தாத்பரியம். அந்த நிலையில் கொடை குணத்தை பற்றி பேசும்போது சங்க இலக்கியங்கள் கொண்டாடக்கூடிய சிபி சக்கரவர்த்தி, அவரை பற்றிய செய்திகளையும், தமிழ் இலக்கியங்களிலே அவரை பற்றி இருக்கக்கூடிய குறிப்புகளையும் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கிறோம். கம்பராமாயணத்திலே ஆசிரியர் சிபி சக்கரவர்த்தியினுடைய சிறப்புகளை அவன் ராமனுடைய மூதாதையர் என்ற அளவிலே வைத்து சொல்லுகிறார். இதை ராமனுடைய பரம்பரையிலே அவருக்கு முன்பாக, பல தலைமுறைகளுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று பொருள்படும்படியாக கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். இல்லாத ஒரு கருத்தை, அதிகம் அளவில் பேசப்படாத ஒரு கருத்தை இவ்வளவு தூரத்திற்கு கம்பர் போன்ற கற்றுத்தேர்ந்த சான்றோர் ஒருவர் சொல்ல முடியாது. அன்றைய கால சூழலில் நிலவியிருந்த ஆழமான ஒரு நம்பிக்கை, அது பல ஆண்டுகளாக இங்கே நிலைபெற்றிருப்பதை பார்த்தால் இந்த நம்பிக்கை ஒரு வழக்கமாக பன்னெடுங்காலமாக இருந்து வருவதை பார்க்க முடிகிறது. இதற்கு சான்றாகவே எந்த ராமனின் வழியில் வந்தவர்களாக சோழ மன்னர்கள் தங்களை கூறிக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தம் பெருமை பேசும் இடமெல்லாம், அவர்களை தமிழ் புலவர்கள் கொண்டாடும் இடமெல்லாம் சிபி சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலே வந்த இந்த அரசனுக்கு இதெல்லாம் சாதாரண கொடைதான் என்ற அளவிலே பேசுவார்கள். அவர்களுக்கு இது பழக்கம்தானே, சிபியை மூதாதையராக கொண்டவர்கள் கொடைகுணத்தோடு இருப்பது இயல்புதானே என்று பொருள்படும்படியாக புகழ்ந்து பாடுவார்கள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ரகுகுலத்திலே, ராமன் உதித்த அந்த குலத்திலே பல தலைமுறைகளுக்கு முன்பாக, ராமனுக்கே பல தலைமுறைகளுக்கு முன்பாக சிபி சக்கரவர்த்தி அரசாண்டிருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இதை அடிவொத்தித்தான் சங்க இலக்கியங்களிலும் சிபி சக்கரவர்த்தியினுடைய பெருமை பேசப்படுகிறது. யார் இவர்? ரகுவம்சத்திலே வந்த பல்வேறு அரசர்களிலே அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இவர் எல்லோரையும் போலே அறவழியிலே நின்று அரசாட்சி செய்து வந்தவர். ஆனால் இவர் பெருமையை இன்றும் போற்றக்கூடிய நிலை, ராமனுடைய குலமூதாதையர் என்பதாலும் அவருடைய கொடை குணம் எத்தகையது என்பதாலும் பேசப்படுவது இவருடைய அபரிமிதமான கருணை குணத்தினாலே. என்ன செய்தார் இவர் என்று பார்த்தால், ஒரு நாள் இந்த அரசன் தன்னுடைய மாளிகையிலே மாடத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் மாடத்தின் அருகே இருந்த சுவற்றில் அழகான புறா, வெண்புறா ஒன்று தத்தி நடைபழகி கொண்டிருந்தது. அது நடந்து வந்த அழகை பார்த்து கொண்டே அரசன் இருந்தான். அப்போது திடீரென்று அந்த அமைதியை குலைக்கும் விதமாக எங்கிருந்தோ பறந்தோடி வந்ததாம் ஒரு பருந்து. வந்த பருந்து தன்னுடைய கூர்மையான நகங்களாலே அங்கே அழகாக தத்தி தத்தி நடைபயின்று வந்த புறாவை பிடிக்க பார்த்தது. அதனுடைய கூரிய நகங்கள் புறாவினுடைய மெலிதான அந்த உடம்பை, மிருதுவான உடம்பை கிழித்து கொண்டு செல்லும்படியாக இருந்தது. அந்த நேரத்திலே அந்த புறா தன் உயிருக்கு அஞ்சி தன்னை காக்கும்படியாக அபயம் கேட்டு நிற்க, உடனடியாக அரசன் எல்லா உயிர்களுக்கும் தானே தலைவன்,
தன்னிடம் தஞ்சம் புகுந்த உயிர் எதுவாக இருந்தாலும் அதை காக்க வேண்டியது தலையாய கடமையன்றோ அரசனுக்கு. அதனால் உடனடியாக களத்தில் இறங்கினான் சிபிச்சக்கரவர்த்தி. அந்த பருந்திடம் நிறுத்தும்படியாக கட்டளையிட்டான். வேண்டாம், இந்த கொலை செயல் வேண்டாம். என் முன்பாக என்னை அடைக்கலமாக அடைந்த அந்த புறாவை நீ கொல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தடுத்து நிறுத்தினான். சரி, அந்த பருந்தும் அரசனுடைய ஆணை என்று கட்டுப்பட்டு நின்றதாம். ஆனால் பருந்துக்கு என்று ஒரு தர்மம் உண்டே. அது இதுபோன்று வேட்டையாடி இப்படி இருக்கக்கூடிய பறவைகளை, தன்னினும் எளிமையாக இருக்கக்கூடிய பறவைகளை கொன்று புசிப்பதுதானே அதற்கான விதி. இறைவன் அதை அந்த நிலையில்தானே படைத்திருக்கிறான். அப்படி இருக்க நான் எனக்கு பாங்காக, நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கும் ஒரு பறவையை பிடிக்க என் அளவில் முயற்சி செய்து வந்தேன். உயரப் பறப்பதற்குத்தான் எனக்கு இந்த இறக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த மாமிசத்தை கொத்தி தின்பதற்குத்தான் என்னுடைய நகக்கூறுகள் இருக்கின்றன. இப்படி படைத்த என்னை, இறைவன்தானே என்னையும் இப்படி படைத்திருக்கிறான். அதனால் இதை நான் பட்சணம் செய்வதில் என்ன குறை இருக்க முடியும் என்று கேட்க சிபிச்சக்கரவர்த்தி ஆழச் சிந்தித்தான். என்ன இருந்தாலும் அஞ்சேல் என்று வழங்குதல் அரசனுக்கு கடமை. தன்னிடம் தஞ்சம் புகுந்த உயிருக்கு நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன் என்று அச்சம் தவிர்த்து காத்து கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதை முதன்மைப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பருந்து சொல்லக்கூடிய தன் பற்றத்து நியாயமும் சரியானதாகத்தானே இருக்கின்றது. இதை படைத்த இறைவன்தான் அந்த பருந்தையும் படைத்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த பருந்து பசிபொறாது, ஒரு உயிர் தானே, அதற்கும் பசி எடுக்கும் என்ற பட்சத்தில் அது உண்பதற்கு எதை கொடுப்பது என்ற ஒரு கேள்வி வருகிறது. தான் உயர்ந்து பறந்து வந்து பிடித்தல் என்பது தனக்கான அறம் என்று அந்த பருந்து வாதாட அரசன் சிந்தித்தானாம். இந்த புறாவையும் காத்து தர வேண்டும், அதே நேரத்தில் அந்த பருந்திற்கும் உதவ வேண்டும். இரண்டாவது முறையாக சிந்திக்காமல் உடனடியாக சொன்னானாம், சரி, அந்த புறா என்ன இடைபெறுமோ, அதிலே இருக்கக்கூடிய நீ உண்டு தீர்க்கக்கூடிய மாமிச பாகம் என்ன எடை பெறுமோ அந்த எடைக்கான கரியை, அந்த எடைக்கான மாமிசத்தை என்னிடமிருந்தே நீ எடுத்துக்கொள் என்று கூறினானாம். ஒரு தராசு அந்த இடத்தில் துலாபாரம் போலே துலாம் ஒன்று நிறுவப்பட்டது. அந்த துலா கோலிலே ஒரு புறம் அந்த புறாவை நிறுத்தி மற்றொரு தட்டிலே தன்னுடைய தொடையிலிருந்து அந்த மாமிச பாகத்தை வெட்டி எறிந்தானாம். எரிந்தவன் அதை கொண்டு போய் அந்த தட்டிலே வைக்க இது இரண்டும் சமன்பட்டு வருமா என்று பார்க்கிறான். எத்தனை தூரத்திற்கு கொண்டு போய் வைத்தாலும் தன் உடம்பின் பாகத்தினுடைய எடை எதுவும் அந்த சிறிய புறாவின் எடைக்கு ஈடாகவில்லை என்று புராணங்கள் சொல்லுகின்றன. பார்த்தானாம் அரசன், ஒவ்வொரு பாகமாக அறிந்து வைப்பானேன், அந்த புறாவின் எடைக்கு நான் என் உடம்பையே முழுவதுமாக தருகிறேன் என்று கூறி தன் உயிரையே அந்த தட்டில் இருத்தும்படியாக தானே சென்று தராசு தட்டில் அமர்ந்து கொண்டானாம். அதுபோது அந்த புறாவின் எடைக்கு அரசனுடைய எடை ஈடாகி வந்ததாம். இது கேட்பதற்கு ஒரு புறா ஒரு கையடக்கமாக இருக்கக்கூடியது. ஒரு நன்கு வளர்ந்த ஆண்மகன் தன் கைகளிலேயே அந்த புறாவை பிடித்து விடலாம். அத்தனை சிறிய உருவத்திற்கு அரசனுடைய எடை கூடி வருமா என்று பார்த்தால் அதற்குத்தான் அற்புதங்களை அந்த இடத்திலே காரணமாக காண்பிக்கிறார்கள். வந்த பருந்து வார்த்தையாடி தன் பக்கத்து நியாயத்தை சொல்லுகிறது என்று வரும்போதே இது போன்ற புராண கதைகளின் மூலமாக நடந்த சம்பவத்தோடு கூடி சில கருத்துக்களையும் சேர்த்து அது வாசிப்பவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அமைத்திருப்பார்கள். அறக்கதைகளினுடைய சிறப்பு அதுதான். அந்த நிலையில் அரசன் தன் உயிரையே தான் தராசு தட்டில் அமர்த்தி தன்னையே தருவதாக வாக்குறுதி கொடுத்தான். அப்போதுதான் துலாக்கோல் ஒரு நேர்வரிசையில் வந்ததாம். பார்த்த அரசன், வா, என்னை நீ எடுத்துக்கொள், என்னை மாமிசபட்சணமாக நீ செய்து கொள், என்னை பட்சித்து நீ உன் பசியை தீர்த்துக்கொள் என்று கூற அந்த பருந்தாகி அங்கே வந்தது இந்திரன் என்றும், அந்த இடத்தில் புறாவாக வந்து நின்றது யமன் என்றும், 2 தேவதைகள் வந்தார்கள் என்றும் இப்படி பலபடியாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் தேவலோகவாசிகள் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய கொடை குணத்தை உலகிற்கு உணர்த்துவதற்காகவும் தாங்களே பரீட்சித்து பார்க்கவும் வேண்டி இதை இறைவன் ஒரு திருவிளையாடல் போலே நிகழ்த்தினான் என்று கொள்ளுகிறோம். அந்த நிலையில் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய கொடைத்தன்மையை கொண்டாடி பாராட்டி உன் பெருமை உன்னுடைய குலம் செழிக்கும்படியாயிருந்து வரக்கூடிய காலமெல்லாம் உன்னுடைய குலத்திற்கு நீ பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்திருப்பாய் என்று வாழ்த்தினார்களாம். இப்படிப்பட்ட ஒரு கொடை குணம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த அரசன் பருந்திற்கு பசி தீர்க்க வேண்டி வேறு ஏதாவது ஒரு மிருகத்தினுடைய மாமிசத்தை கொடுத்திருக்கலாம், அல்லது வேறு ஏற்பாடுகள் ஏதாவது செய்திருக்கலாம். இல்லை என்றாலும் அந்த பருந்தை விரட்டி இருந்தாலும் அது பறந்து போயிருக்கும். இது எதையும் செய்யாது. தன்னையே தான் கொடுத்து தன்னிடம் தஞ்சம் கேட்டு வந்த அந்த புறாவிற்காக வேண்டி அரசன் ஒருவன் இத்தனை தூரம் இறங்கி வந்தான் என்பதுதான் கொடைமடம் என்று கொண்டாடப்படும் உயர்ந்த கொடை குணம், உயர்ந்த வள்ளல் தன்மை.
அந்த வள்ளல் தன்மையிலே சிறப்பு பெற்று விளங்கினான் சிபிச்சக்கரவர்த்தி என்று பார்க்கிறோம். சங்ககால புலவர்கள் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய பெருமையை அவனை சோழ அரசர்களுடைய குலத்திலே அவர்களுடைய மூதாதையரிலே ஒருவராக வைத்து பாராட்டுவதை பார்க்கலாம். புறநானூற்று பாடலிலே நப்பசாலையார் என்ற புலவர் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவனாகிற சோழ மன்னனை பாடும்போது, அப்பா, நீ செய்யும் கொடை குணமெல்லாம் என்ன பெரிய சிறப்பு! உன்னுடைய மூதாதையர்தான் சிபிச்சக்கரவர்த்தி என்னும் போது உன்னுடைய இரத்தத்தில் இயல்பிலேயே கலந்த குணம்தானே கொடை சிறப்பு. அந்த வழியில் வந்தவன் இதைத்தானே நீ செய்வாய், இப்படித்தானே நீ இருப்பாய் என்று பொருள்படும்படியாக சிபிச்சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்த உன்னுடைய சிறப்புகள் என்று அதை சிபியை முன்னிட்டு சோழ அரசர்களை புகழ்ந்து பேசுவதாக அமைத்திருக்கிறார். இதேபோலே பெருங்கதையிலும் கூட இந்த சிபிச்சக்கரவர்த்தி செய்த அறத்தினுடைய சிறப்பு வெகுவாக பாராட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சிலப்பதிகாரத்திலே பாண்டியன் சபையில் வழக்குரைக்க வேண்டி கோவாவேசத்தோடு புறப்பட்டு சென்ற கண்ணகி ஒற்றை கை சிலம்போடு தான் சோழ நாட்டை சேர்ந்தவள் என்றும், சோழ நாட்டின் சிறப்பு உனக்கு தெரியுமா, எங்களை ஆண்ட சோழ மன்னர்களுடைய கொடைகுணம் உனக்கு தெரியுமா என்று கேட்டு மனுநீதி சோழனுடைய கதையையும் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய கதையையும் சொல்லி தன்னை நாடி வந்த அந்த புறாவிற்காக தன் உயிரையே கொடுத்த சிபிச்சக்கரவர்த்தி சோழ மன்னன் என்று கூறி பாண்டிய அரசன் நீதி தவறியதை இடித்திருக்கும் விதமாக கண்ணகி பேசியிருப்பதாலும் நமக்கு சோழர்களுடைய வம்சத்திலே அவர்களுக்கு மூதாதையராகத்தான் சிபிச்சக்கரவர்த்தியை பழந்தமிழ் புலவர்கள் பார்த்தார்கள் என்பதும் தெளிவாகிறது. இதேபோலே சிபிச்சக்கரவர்த்தியினுடைய கொடை குணத்தை சிலப்பதிகாரத்தில் மாடலமறையோன் கங்கை கரையில் அமர்ந்திருந்த ஆரிய அரசர்களிடமெல்லாம் எடுத்துச் சொல்லி, இது போன்ற கொடை குணம் யாருக்கு வரும்? தன் உயிரை கொடுத்து ஒரு புறாவிற்காக வேண்டி தன் தன்மையையே இழந்தான் என்று அவனுடைய கொடைமடம் ஆகிற குணத்தை மாடலமறையோன் கூறும் விதமாகவும் இளங்கோவடிகள் அமைத்திருப்பார். எப்படி பார்த்தாலும் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய கொடை குணம் என்பது பாரி, ஓரி, பேகன், அதியன் போன்ற வள்ளல் தன்மையோடு கூடிய கடையேழு வள்ளல்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதுபோன்று வள்ளல்களிலே ஒருவராக அவர்களுடைய தலைமையிலே இருப்பதாக என்று கொள்ளும்படியான கொடைகுணத்தோடு இருக்க பார்க்கிறோம். தன்னையே கொடுத்து தன்னை நாடி வந்த உயிர்களை காப்பது என்பது உயர்ந்த குணம். அந்த குணத்திற்கு எத்தனை பேரையும் எத்தனை அரசர்களையும் எவ்வளவு செல்வந்தர்களையும் அந்த இடத்திலே வைத்து நாம் உதாரணமாக சொன்னாலும் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய சிறப்பு காலம் உள்ள வரையிலும் இருந்து வருவதை பார்க்கிறோம். தெய்வங்கள் கூட, அப்பா, உன்னை போன்று எங்களால் கொடைகுணத்தோடு இருக்க முடியாது என்று தோற்ற நின்ற இடம்தான் சிபிச்சக்கரவர்த்தியினுடைய சிறப்பு. சோழ அரசர்கள் சிபியினுடைய வழியில் வந்ததாலே செம்பியன் என்று பட்டமிட்டு கொண்டதாகவும் ஒரு கருத்து நிலவுவதை பார்க்க முடிகிறது. இப்படி தங்களை சிபியினுடைய வம்சத்தோடும் அதன் வழியிலே ராமனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்களாகவும் சோழர்கள் வரலாற்று காலம் தொடங்கி அறிவித்து வந்திருப்பதையும் அதை அவர்களுடைய செப்பு பட்டயங்களிலும் அவ்வக்கால இலக்கியங்களிலே பதிவு செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. சிபிச்சக்கரவர்த்தியை பற்றிய குறிப்புகள் 12ஆம் நூற்றாண்டு சோழர்களுடைய செப்பு பட்டயங்களில் மிக தெளிவாகவே இவருடைய வம்சத்தில் வந்தவர்கள் என்று தங்கள் மூதாதையர்களை பட்டியலிடும்போது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். தமிழக அரசர்களாக விளங்கும் சோழர்கள் அவர்தம் பெருமையை ராமன் மூலமாகவும் சிபிச்சக்கரவர்த்தியின் மூலமாகவும் நிலைநிறுத்திக் கொள்வதை வைத்து சிபிச்சக்கரவர்த்தி இந்திய பாரம்பரிய மரபிலே உயர்ந்த ஒரு இடத்தில் வைத்து போற்றப்படுவதையும் பார்க்கிறோம். கொடை குணத்திற்கு பெயர் பெற்ற சிபிச்சக்கரவர்த்தியினுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.